ஒதுங்கியே வாழ்ந்தார் நபி அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும். பின்னர் யமாமா யுத்தத்தின் பொழுது முசைலமத்துல் கஸ்ஸாப் பொய் நபி என்று வாதாடி கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய தலைமையிலே நடந்த அந்த யமாமா யுத்தத்தின் பொழுது முசைலமாவை தான் ஹம்சாவை கொண்டேன் என்ற ஒரு ஆத்திரத்தில் முசைலமாவை வஹ்ஷி கொள்ளுகிறார். அந்த முசைலமாவை கொண்ட சிறப்பு அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது வஹ்ஷி சொல்லுகிறார், நான் மக்களிலே மிக மோசமானவரை நான் கொண்டேன் என்று சொன்னால் ஏற்கனவே மிக நல்ல மனிதரை நான் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி வஹ்ஷி சொன்னதான செய்திகள் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் எங்களால் காண முடிகிறது. அதனால் ஹிந்தாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் இது சம்பந்தமாக ஹிந்தா பற்றி வந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் வரலாற்றை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தால், ஷியாக்கள் மிகவும் எதிராக கருதக்கூடிய முதல் தரத்தினர் அபு சுஃபியான், அவருடைய மகன் முஆவியா, யஸீத், இவர்கள் எல்லாம் ஷியா, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு யுத்தம் செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு முஆவியா யுத்தம் செய்தார். அதுபோன்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியை கொண்டு போய் யஸீதிடம் கொடுத்தார்கள். இது போன்ற பகைமை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவருடைய தந்தை பிள்ளைகளுக்கும் எதிரான பகைமை ஷியாக்களிடத்தில் இன்று வரைக்கும் இருக்கிறது. ஷியாக்களிடத்தில் இன்று வரைக்கும் இருக்கிறது. இந்த அபூ சுஃபியான், அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அபூ சுஃபியானுடைய மனைவிதான் ஹிந்தா. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலே உள்ள ஹம்சா என்பவரை கொண்டவர், அஹ்லுல் பைத்தை கொண்டவர் யார்? ஒரு அபூ சுஃபியானுடைய பரம்பரை சேர்ந்தவர் தான் என்பதை ஒரு தவறான ஒரு சிந்தனை ஏற்படுத்துவதற்காக, தப்பான எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக புனையப்பட்ட செய்திதானே ஒழிய ஹிந்தாவுக்கும் ஹம்சாவுடைய கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை இந்த இடத்திலே மறுபடி கொஞ்சம் ஒருமுறை சொல்ல கேட்டுக் கொள்ளப்பட்டதனால் நான் தெளிவாக உங்களுக்கு மத்தியிலே சுருக்கமாக சொன்னேன். சகோதரர்களே, இன்றைய தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆரம்ப யுத்தமான பத்ர் யுத்தத்தை பார்த்தோம். இரண்டாவது யுத்தமான உஹத் யுத்தத்தை பார்த்தோம். நபி அவர்கள் வாழ்க்கையிலே செய்த கடைசி யுத்தம் தபூக் யுத்தம். அதான் நபியோடைய கடைசி யுத்தம். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நடக்கின்ற யுத்தம் தான் இந்த தபூக் யுத்தம். மக்கா வெற்றி எல்லாம் முடிந்த பின்னால் நபி அவர்கள் செய்த ஒரு யுத்தம் இது. இந்த யுத்தம் சிரியாவுடைய எல்லை பகுதிகளில் இருக்கின்ற பிரதேசங்களை நோக்கி நபி அவர்கள் நடந்த அந்த காலம். ரோமர்கள் என்று சொன்னால் நபி அவர்கள் ரோமர்கள் என்று சொல்வது வெறுமனே இத்தாலியை சேர்ந்தவர்களை மாத்திரமல்ல, பொதுவாக கிறிஸ்தவர்கள், அந்த ஐரோப்பா பகுதியிலிருந்து வந்து காலனித்துவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய முழு கிறிஸ்தவர்களின் குறித்து தான் ஹதீஸ்களில் அடிக்கடி ரோமர்கள் என்று வரும். இந்த ரோமர்கள் தான் அந்த நேரத்தில் சிரியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். சிரியாவுடைய எல்லைப்புறங்களையும் இந்த ரோமர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். மக்கா வெற்றியின் பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரியாவை நோக்கி நகர்கிறார்கள். சிரியாவை நோக்கி நகர்ந்து தபூக்கின் இடத்திலே இருந்துதான் எல்லோருக்கும் யுத்தத்திற்கான கடிதங்களை அனுப்புகிறார்கள். அதாவது யுத்தம் நடப்பதா அல்லது சமாதானமாகுவதா என்கின்ற கடிதங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் என்ற இடத்திலிருந்து தான் நடக்கிறார்கள். மதீனாவுக்கு, அதாவது முக்கோண அமைப்பிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகின்ற இடம் இது மதீனா என்றால், போகின்ற இடம் இங்கே இருக்கிற சிரியா, தபூக் இருக்கிறது அந்த இரண்டு புதிய முக்கோண அமைப்பில் வந்தால் நடுப்பகுதியில். இந்த இடத்திலிருந்து தான் நபி அவர்கள் எல்லா செய்திகளையும் அனுப்புகிறார்கள். அப்படி போகின்ற வழியிலே வாதில் குரா, அதுபோன்று இன்னும் பல பிரதேசங்களை நபி அவர்கள் தாண்டித்தான் செல்கிறார்கள். இது நபி அவர்களுடைய வரலாற்றிலே நடந்த கடைசி யுத்தம். இதற்கு முன்னால் ஹந்தக் யுத்தம், ஹைபர், அதுபோன்று ஹுனைன், இப்படி பல யுத்தங்கள் நடந்திருக்கின்றன. என்றாலும் வரலாற்றிலே சில யுத்தங்கள் உள்ளத்திலே இடம் பிடிக்கின்ற அளவுக்கான தாக்கங்களை செலுத்தியது என்று சொன்னால் அதில் தபூக் யுத்தம் 3வது இடத்தை பெறும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதற்கு முன்னால் மக்கா வெற்றி என்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த மக்கா வெற்றியை பற்றியும் நாங்கள் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டி இருக்கிறது. நாங்கள் கடைசியாக தபூக் யுத்தம் சம்பந்தமாக கொஞ்சம் சுருக்கமாக இன்றைய தினம் பார்ப்போம். தபூக் யுத்தம் என்ற பெயர் வந்ததற்கு காரணம், பத்ர் யுத்தம் என்ற பெயர் வந்ததற்கு எது காரணமோ அதுபோன்றுதான் தபூக் யுத்தம் என்ற பெயர் வந்ததற்கான காரணம். நபி அவர்கள் தபூக் என்ற இடத்திலே வைத்துத்தான் அந்த எல்லா மன்னர்களுக்கும், ஈலியாவை சேர்ந்த மன்னர்கள், அதுபோன்று இன்னும் பல இடங்கள், பல மன்னர்களுக்கெல்லாம் நபி அவர்கள் கடிதம் எழுதுவது தபூக் யுத்தத்திலிருந்து தான், தபூக் என்ற இடத்திலிருந்து.